Please subscribe Sadhguru Sai Creations. வாய்ப்புண் இது பல காரணங்களால் ஏற்படலாம். நம்ம உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் மூலயமாக நமக்கு சொல்லுது அப்படின்னா மவுத் அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வாயில் இருக்கக்கூடிய 2 சைட்லேயும் உள்பக்கம், கன்னத்தோட உள்பக்கமும் நமக்கு நிறைய பேருக்கு புண்கள் வருது. ஸோ எதனால் இந்த மாதிரி வாய்ப்புண்கள் ஏற்படுது? நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வாய்ப்புண்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். உணவே இல்லை, தண்ணியே நம்ம வாயில் பட்டாலும் ஒரு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மவுத் அல்சர் வருதுன்னா நாக்கு பகுதியில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நாக்கோட எட்ஜஸ் 2 சைட்லேயுமே நல்ல ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். நாக்கோட அடிப்பகுதியிலையும் அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கண்டிஷனில் மெல்ல மெல்ல என்ன ஆகணும், அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்பட்டு வாய்ப்பகுதியிலையும் புண்கள் ஏற்பட்டு பற்களில் அதிகமான பாதிப்புகள், நாக்கு பகுதியில் அதிகமான பாதிப்புகள், கன்னப்பகுதியிலும் புண்கள் ஏற்படுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மவுத் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம், வாய்ப்புண். இது பல காரணங்களால் ஏற்படலாம். நம்ம உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் மூலயமாக நமக்கு சொல்லுது அப்படின்னா மவுத் அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் என்னென்னா, இந்த ஓரல் கேவிட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா பற்களில் நிறைய பிரச்சனைகள் வருது, இல்லை திரும்ப திரும்ப மவுத் அல்சர் வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாயில் இருக்கக்கூடிய 2 சைட்லேயும் உள்பக்கம், கன்னத்தோட உள்பக்கமும் நமக்கு நிறைய பேருக்கு புண்கள் வருது. ஸோ எதனால் இந்த மாதிரி வாய்ப்புண்கள் ஏற்படுது? பேசிக்காக நம்ம என்ன நினைப்போம்னா, வாய்ப்புண் வந்துன்னா சத்து குறைபாடுங்க, இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை டெய்லி ஒன்று போட்டுக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு. பேசிக்காக நமக்கு இந்த மாதிரி சத்து குறைபாடு இருந்தால் ஒரு 4-5 நாட்களில் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை தாண்டி நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வாய்ப்புண்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். உணவே இல்லை, தண்ணியே நம்ம வாயில் பட்டாலும் ஒரு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ தண்ணீர் நம்ம வாயில் படும்பொழுது எரிச்சல் இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம வாய் மட்டும் கிடையாது, உள்ள ஸ்டொமக்லேயும் ஈசோஃபேகஸ்லேயும், அதாவது ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உணவு குழாய், இங்கேயுமே நிறைய பாதிப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்ள ஸ்டொமக்கில் பார்க்கும்பொழுது இன்னர்மோஸ்ட் லேயரில், மியூக்கஸ் லேயரில் அதிகமான புண்கள் இருக்கும்போது அந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக வாய்ப்பகுதியிலும் புண்கள் ஏற்படுது. இந்த மவுத் அல்சர் வருதுன்னா நாக்கு பகுதியில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நாக்கோட எட்ஜஸ் 2 சைட்லேயுமே நல்ல ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். நாக்கோட அடிப்பகுதியிலையும் அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் வேறு என்னென்ன காரணங்களால் ஏற்படலாம்? நான் சொன்ன மாதிரி ஸ்டொமக் அல்சர் இருந்தாலோ, இல்லை வாய்ப்பகுதியிலேருந்து நம்ம இன்டெஸ்டைன், ஆசனவாய் பகுதி வரைக்கும் ஒரு சிலருக்கு இன்ஃப்ளமேஷன் குடல் பகுதியில் இருக்கும். அதனாலையும் நமக்கு என்ன ஆகும்னா வாய்ப்பகுதியில் புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சரியான உறக்கம் இல்லாமல், இதனால் உடல் உஷ்ணம் அதிகமாகுது. ஸோ உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வாயில் புண்கள் ஏற்படுது. இப்போ வாய் புண் வருதுன்னா அப்போ உஷ்ணம் எதனால்? இப்போ உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுது பைல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பித்த பையில் அதிகமான ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு பைல் செக்ரேஷன் அதிகமாக உடல் முழுவதுமே ஒரு வெப்பம் பரவ ஆரம்பித்து அது வாயில் நமக்கு வருது. இது சித்த மருத்துவத்தில் வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அந்த பித்தம் அதிகமாச்சுன்னா வாய்ப்பகுதியில் புண்கள் வருது. சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா சைக்காட்ரிக் ரிலேட்டடான ஒரு மெடிசன்ஸாக இருக்கலாம், இல்லை தூக்கம் ஸ்லீப்பிங் பில்ஸாக இருக்கலாம், தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள். ஸோ இந்த மாதிரி மருந்துகளோட பக்க விளைவாக கூட வாய்ப்பகுதியில் புண்கள் ஏற்படுறது, வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது.
அப்போது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ரேடியேஷன் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எடுக்கும்போது ஸோ அதிகமாக ரேடியேஷன் நம்ம உடலில் படுதுன்னா அதனாலேயும் நம்ம என்ன ஆகுதுன்னா வாய்ப்பகுதியில் புண்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மவுத் அல்சர் அப்படின்னு சொல்கிறது சிலர் வந்து காரமாக சாப்பிட்ற ஹேபிட்டே இருக்கும். ரொம்ப காரமாக, அதாவது க்ரீன் சில்லிஸ் நிறைய இருந்தாலும் ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும்னா வயிற்றுப்பகுதியில் ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பித்து ஒரு சிலருக்கு ப்ளீடிங்கே வர ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷனில் மெல்ல மெல்ல என்ன ஆகும்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்பட்டு வாய்ப்பகுதியிலும் புண்கள் ஏற்பட்டு பற்களில் அதிகமான பாதிப்புகள், நாக்கு பகுதியில் அதிகமான பாதிப்புகள், கன்னப்பகுதியிலும் புண்கள் ஏற்படுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? முதல்ல உறக்கம், உடல் உஷ்ணம், இதை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத பார்க்க முடியுது. இந்த மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லும்போது நல்ல லைட் எல்லோ கலரில் ரவுண்டாக நாக்கு பகுதியில் கன்னப்பகுதியில் இருக்கும். இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? முதல்ல பார்த்தோம்னா நெய் மற்றும் நெய் மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெய் அப்படின்னு சொல்லும்போது சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை எடுத்து அந்த நாக்கு பகுதியில் எங்கெல்லாம் புண்கள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சுத்தமான நெய்யை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இதனோட பார்த்தோம்னா மணத்தக்காளி நெய். இந்த மணத்தக்காளி அப்படின்னு சொல்லும்போதே வாய்ப்பகுதியிலும் சரி இல்லை வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மணத்தக்காளி கீரையை நம்ம காலமாக பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த கீரையை நெய்யோடு கலந்து நம்ம மருந்தாக காய்ச்சி எடுக்கும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா அருகம்புல் சாறு. இந்த அருகம்புல் சாறு என்னென்னா நம்ம வாய்ப்பகுதி மட்டும் கிடையாது, நமக்கு ஸ்டொமக்கில் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை முழுவதுமாக குணமாக்குவதற்கு நமக்கு அருகம்புல் பயன்படுது. இந்த அருகம்புல் சாறு எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக வாய்ப்பகுதியில் புண் இருக்குன்னா ரொம்ப காரமாக இல்லாத மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிற அந்த நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். அப்போ நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய் வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வாய்ப்பகுதியில் புண்கள் இதனோடு சேர்ந்து வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறும். ஏன்னா நம்ம நிறைய பேர் கேட்குற விஷயந்தான், வாயில் திரும்ப புண் இருக்கா, அப்போ அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த ஆசிடோட எஃபெக்ட் தான் நமக்கு வாயில் தெரிஞ்சு வாய்ப்பகுதியில் புண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம கொண்டு வரணும். மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அதிமுதம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த வாய்ப்பகுதியில் புண்கள் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னா அதிமதுரம் பொடியோ இல்லை அதிமதுர சூரணமோ நம்ம பயன்படுத்தலாம். இதனோட ஏலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை வந்து காலை இரவு 2 வேளையும் பால்லையோ இல்லை வெந்நீர்லையோ கலந்து குடிக்கும்போது வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய புண்கள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து பேசவே முடியாது. அந்த லிப்ஸோட 2 சைடு ஆங்கிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிஷர்ஸ் இருக்கிற மாதிரி அதிகமான புண்கள் இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அதிமதுர நெய், மணத்தக்காளி நெய், ஸோ ஏலாதி சூர்ணம், அதிமதுர சூர்ணம், இதை எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதனோட இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பருப்பு கீரையோ இல்லை பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை இதையும் பயன்படுத்தலாம். பிரண்டையை நெய்யில் வதக்கிட்டு அது துவையலாக வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ உண்ணக்கூடிய உணவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிற மாதிரியான உணவுகளாக இருக்கணும். இதனோடு சேர்ந்து சித்த மருத்துவத்தில் குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த குங்குளிய வெண்ணெயோட ஸ்பெஷலான ஒரு ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் எங்கே உஷ்ணமும் உள்ளுறுப்புகளில் புண்கள் இருக்கோ அதை சரி செய்கிறதுக்கு தான் இது நமக்கு பயன்படுது. ஸோ டோட்டலாக வாய்ப்பகுதியில் நமக்கு புண்கள் இருந்துச்சுன்னா எந்தெந்த காரணத்தினால வாய்ப்பகுதியில் புண்கள் வருது அப்படின்றத பார்த்தோம். இதை தாண்டி அந்த உணவு முறைகள் அப்படின்றதையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா, இல்லை அதிகமான மெடிசன்ஸ் வந்து ஓவர் டோசேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறோம்னாலும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.